கடிக்க ஆசை சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். மனோஜ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மீனா வந்து ஒருத்தருக்காக ரெக்கமெண்ட் பண்ணாங்க. அந்த லேடி கிட்ட போகலான்னு சொல்லிட்டு போறாங்க. அந்த கம்பெனியில் இருக்கவங்க ஒரு நிமிஷம் நில்லுங்க, நீங்க எதுக்காக இங்க வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. நாங்க மேடத்தை பார்க்க வந்திருக்கோம், அவங்கள நீங்க பார்க்கலாம், ஆனா அவங்க உங்களை பார்க்க முடியாது. ஏன் எங்கேயாவது ட்ரிப் இது போயிருக்காங்களான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்ல, அவங்களுக்கு ஐ ஃபீவர் ஐட்டம், அவங்களுடைய உடம்பு வந்து சரியில்லாம போயிடுச்சு, அதனால அவங்க கோமாவுக்கு போயிருக்காங்க. இப்ப எல்லா பிசினஸ் டீலிங்குமே வந்து மேனேஜர் சார் தான் பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. இதை பார்த்ததும் பயங்கரமா வந்து ஷாக் ஆகுது மனோஜுக்கு. உடனே மனோஜோட ஃப்ரெண்டு, மனோஜ் நீ வந்தப்ப எப்படி எல்லாம் பேசின அந்த மேனேஜர் கிட்ட, அத மேனேஜர் தான் இப்ப பொறுப்பை பார்த்துட்டு இருக்காங்களாம், அவ்வளவுதான் போ, உனக்கு நாம தான் சொல்றாங்க. உடனே மனோஜோட செக்யூரிட்டி வந்து, சார் இந்த மந்த் சேலரி சென்றாங்க, நாங்க தான் பேசிட்டு இருக்கோம்லமா, கண்டிப்பா வந்து உங்களுக்கு சேலரி வந்து வந்துடும், நீங்க கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. சரிங்க சார்ன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும் போதே, சார் நாங்க மேடமா பார்க்கணும், அவங்க தான் இப்ப கோமால இருக்காங்களே, இப்ப எல்லா டீலிங்கும் என்கிட்ட தான், என்ன விஷயம் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. இல்ல, அவங்க எங்களுக்கு வந்து அமௌண்ட் 10 லட்ச ரூபாய் தரணும், அதுக்காக தான்றாங்க. உங்க கான்ட்ராக்டை மொத்தமாக க்ளோஸ் பண்ணியாச்சு, அது உங்களுக்கு தெரியாதான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. யாரை கேட்டு நீங்கள் கான்ட்ராக்டை க்ளோஸ் பண்ணீங்க, நாங்கள் போலீஸ்க்கு போவோன்றாங்க. தாராளமாக போய்க்குங்க, நீங்கள் அக்ரிமெண்ட்டை ஒழுங்காக படிக்கலன்னு நினைக்கிறேன், நாங்கள் எப்போ வேணும்னாலும் கான்ட்ராக்டை கேன்சல் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நாங்கள் அதில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஏன் சார் அதை நீங்கள் படிக்கலையான்னு சொல்லிட்டு கேட்டதும் மனோஜுக்கு என்ன பேசுறதுன்னே தெரியாமல் ரொம்பவே வருத்தத்தில் இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மனோஜ் வந்து பிஸ்னஸை டெவலப்மெண்ட் பண்ணணுன்றதுக்காக 30 லட்ச ரூபாய் பணம் கடன் வாங்கினவங்க இப்ப நேரா வந்து விஜயாவோட வீட்டுக்கே வராங்க. விஜயா வந்து இதுதான் விஜயா மனோஜோட குடும்பமான்னு சொல்லி கேட்கறாங்க. இது அவரோட வீடான்னு சொல்லி கேட்கறாங்க. ஆமான்னு சொன்னதும், சார் இதுதான் நான் சொல்லிட்டு சொன்னதும் சரின்னு சொல்லிட்டு அவங்க அங்க வந்துட்டாங்க. அங்க வந்ததும் பயங்கரமா வந்து எல்லாருக்கும் ஷாக் ஆகுது. ஹலோ சார், யாரு நீங்க, எதுக்காக வந்து இங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, என்ன விஷயம்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. மனோஜ் கிட்ட பேசுறதுக்காக தான் வந்திருக்கேன்னு சொன்னதும் உடனே விஜயா வந்து, மனோஜ் அப்படின்னா பெரிய பிசினஸ் டீலிங் ஏதாவது பிடிச்சிருப்பா, அதனாலதான் இவங்க பார்க்க வந்திருக்காங்க போலன்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்ப மனோஜ் அங்க வராங்க. என்ன மனோஜ், நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையான்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. சார் நீங்க எதுக்காக இங்க வந்திருக்கீங்க, என்ன மனோஜ் பிசினஸ் டெவலப்மெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நீ பணம் வாங்கியிருக்க, ஆனா அந்த மேடம் வந்து இப்ப வந்து கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க, நீ என்கிட்ட வாங்கியிருக்க 30 லட்ச ரூபாய் பணத்தை எப்ப கொடுக்க போறேன்னு சொல்லி கேட்கிறாங்க. இது கேட்டதும் விஜய், என்ன ரோகிணி இதுன்றாங்க, ஆன்டி பிசினஸை டெவலப்மெண்ட் பண்ணலான்றதுக்காக தான் சொல்றாங்க. இதை கேட்டு ரொம்பவே வந்து கோபப்படுறாங்க. என்ன நினைச்சிட்டு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க, எனக்கு இப்ப வந்து பணம் வந்து கிடைக்கணும், அப்படி இல்லையா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து கோபப்படுறாங்க. இதை பண்ணவும் என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்காங்க. சார் உங்களுக்கு நான் கையெழுத்து போட்டு கொடுக்குறேன் சார்ன்னு சொல்லிட்டு இப்ப அண்ணாமலை வந்து பாத்தீங்கன்னா வீட்டை வந்து ஜப்தி பண்றதுக்காக கையெழுத்து போடுறாங்க. அதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க.